எல்லாரும் சந்தோஷமா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நல்ல அலையிலையா சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். வாசிங்க நாகூம் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நாகூம் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராம். உலகத்திலே ஒரு நல்ல வசனம் எனக்கு பிடிச்ச எனக்கு ஒரு தாத்தா இருந்தாங்க சென்னையில. அவர் சாகுற வரைக்கும் நல்ல ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்க. அவங்க பேரு ஜெக்சன். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே கர்த்தர் நல்லவர், தாத்தா நான் பாஸ் ஆயிட்டேன், கர்த்தர் நல்லவர், படிச்சு முடிச்சுட்டேன், கர்த்தர் நல்லவர், எது சொன்னாலும் அவருடைய நாளின் இறுதி வரையிலும் கர்த்தர் நல்லவர் சொன்னாங்க. உண்மை, நாங்க எல்லாரும் விட்னஸ். நாகூம் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல இந்த வசனம் இப்படியாக தொடங்குகிறது. கர்த்தர் நல்லவர். நல்லவர்னா என்ன? அவர் ரொம்ப நல்லவர். நல்லவர்னா என்ன? குட். ஏதாவது தப்பு பிள்ளைங்க செய்துட்டாங்கன்னா நீ ரொம்ப பேட்னு சொல்லிடுவோம். யூஆர் a bad girl, இல்ல யூஆர் a bad boy, ரொம்ப கெட்டவன் அப்படியெல்லாம் சொல்லிடுவோம் நம்ம திடீர்னு எல்லாரையும். ஆனா இங்க ஏசப்பாவை பற்றி ஒரு நல்ல காரியம் எழுதி இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஏன் நல்லவர்னா அவர்கிட்ட பாரபட்சமே கிடையாது. வசதியானவன், வசதி இல்லாதவன், நல்லவன், கெட்டவன், இந்த மாதிரி இவன் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் நல்லா இருக்கான், இவன் ஸ்டேட்டஸ்ல நல்லா இல்ல, இவனுக்கு நல்ல நல்ல வீடு கார்லாம் இருக்கு, இவனுக்கு இதெல்லாம் இல்ல, அப்படி பார்த்து முகத்தை பார்த்து கிரேட் பண்றவர் இல்ல ஏசப்பா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்ப்பாராம். அதனாலதான் கர்த்தர் நல்லவர். நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டையாம் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இப்பதான் சொன்னேன் நல்லவருக்கு டெபினிஷன். அவர் ஏன் நல்லவர்னா தம்மை யாரு நம்புறாரு அவர் அறிந்திருக்கிறாராம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? அவர் யாரு நம்பலனோ அவருக்கு தெரியும். நம்ம ஏசப்பாவை ஏமாத்தவே முடியாது. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற தேவன் அவர். நம்ம நினைப்போம் நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிடுறேன். நம்ம சர்ச்சில் பாருங்க நிறைய பேர் இன்னைக்கு ஆப்சென்ட். ஏன்னா 3rd வீக் ஆயிடுச்சு. அடுத்து 1st வீக் எல்லாரும் சின்சியரா வரணும், அதனால ரெஸ்ட் எடுக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1st வீக் கரெக்டா வந்திருந்தோம்ல, எல்லாரும் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு நம்ம கம்யூனியன் எடுக்கணும். அதனால இந்த வாரம் நிறைய பேர் ஆப்சென்ட். சரி இருக்கட்டும். இங்க நம்ம ஒரு நல்ல காரியத்தை பார்க்கிறோம். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய ஏசப்பா. அதுக்கு முன்னாடி காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. நமக்கு ஏசப்பாவை அப்படி தெரியும். ஒன்றுமே முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா, இக்கட்டுனா எல்லா சைடும் இருக்கும், எல்லாம் வந்ததுன்னா நம்ம சொல்லுவோம், ஏசப்பா நீங்க என் அரணான கோட்டை. அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்வோம், எல்லா மனுஷங்கள்ட்டையும் போய் ஹெல்ப் கேட்போம், ஐடியா கேட்போம். எதுவுமே நடக்கலைன்னா மட்டும் கடைசியில யாருகிட்ட வருவோம்? இங்க ஒருத்தர் நமக்காக இருக்கிறார். இக்கட்டு நாளில நமக்கு கோட்டையா இருக்கிறவர், அவர்கிட்ட வருவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தம்ம உண்மையா நம்புகிறவர்களை ஏசப்பா அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறாராம். மனுஷருக்கு உள்ள இருப்பதை அறிகிற தேவன். முதல் காரியம், மனுஷனுக்கு உள்ளாடி இருக்கிறத தேவன் அறிகிறவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷர் உள் இருப்பதை, மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால். அப்ப நம்ம நினைப்போம், நிறைய நேரங்கள்ல நிறைய வேலை பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நமக்கு ஒருத்தரை பிடிக்காது, நமக்கு பெருசா பொண்ணையெல்லாம் போட்டி வச்சிருப்பான். நம்மகிட்ட வந்து குட் மார்னிங் மேடம், நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, வேலை எல்லாம் இப்படி போகுது அப்படி எல்லாம் கேட்பாங்க சிரிச்சுக்கிட்டே. உங்களுக்கு தெரியும் இவனுக்கு என்னை பிடிக்காது, நிறைய வேலை எல்லாம் செய்திருக்கான் நம்ம பின்னாடின்னு. அழகா சிரிச்சுட்டே பதில் சொல்லுவீங்க பாருங்க, ஆமா சிஸ்டர்
ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உள்ள எப்படி? எனக்கு உன்னை பிடிக்கவே செய்யாது. நம்ம லாங்குவேஜ்ல சொல்ல போனா அது சர்ச்சில இருந்து மைக்ல சொல்லக்கூடாது. உள்ள எப்படி தெரியும்? ராஸ்கல், எனக்கு உன்னையே தெரியும். நீ என்னெல்லாம் பண்ணுன எனக்கு. ஆனா அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்போம் பாருங்க, அவ்வளவு அழகா சிரிப்போம். ஆனா இங்க ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? மனுஷருக்கு உள்ளத்துல இருக்கிறத அறிகிற தேவனா. நம்ம உள்ளத்துக்குள்ள ஒருவேளை நினைப்போம், நான் ஏசப்பாவுக்கு உண்மையா இருக்கேன், ஒவ்வொரு வாரமும் ஒழுங்கா சர்ச்சைக்கு போறேன், பிரசங்கம் பண்றாங்க, கேட்கிறேன், பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கு ஏசப்பா ஒண்ணுமே செய்யலைன்னு அநேக நேரங்கள்ல சொல்லுவோம். நம்மகிட்ட ஏதாவது காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காததற்கு ஒருவேளை உண்மையிலேயே நம்ம அநேக நேரங்கள்ல ஏசப்பாவை உண்மையாய் நம்ப மறந்திருப்போம். வேதத்துல ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பேரு யோனா. இங்க நிறைய பேருக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்கள இருந்தே நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அந்த யோனாவை பத்தி சொல்லுவாங்க. எனக்கு டைம் இல்ல, நான் ரொம்ப சீக்கிரமா சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், கஷ்டப்பட்டு பைபிள பார்க்க வேண்டாம், எல்லாரும் என்னையே பாருங்க. ஏன்னா காலை நேரம்ல இவ்வளவு நேரம் டயர்டா இருப்பீங்க, அப்படி பைபிள பார்த்துட்டு தூக்கம் வந்துடும். எல்லாரும் என்னையே பாருங்க. இந்த யோனா ரொம்ப நல்லவர். சிரிக்கிறாங்க சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ். அவர் நல்லவரா இல்லையா? இல்லையா? அவர் நல்லவர் தான். அவர் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்தவர், அப்படிதானே? யோனா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. யோனா 1வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எவ்வளவு நல்லவன் பாருங்க. இது யார் சொன்ன சாட்சி தெரியுமா? யார் சொன்ன சாட்சி? யோனா சொன்ன சாட்சி. யோனா உண்மையிலேயே நல்லவர். ஏசப்பா அவர்கிட்ட சொன்னாரு, அவர் ஒரு நல்ல ஊழியக்காரர், நீ ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்யின்னு சொன்னாரு. இவருக்கு பயம். அங்க போய் ஊழியம் செய்தா ரொம்ப முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், ரொம்ப கொடூரமான ஜனங்கள் என்ன கொண்டுருவாங்கன்னு சொல்லி சார் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற இடத்துக்கு பயணம் பண்ணாரு ஒரு கப்பல்ல. சரி, அந்த கப்பல் கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு, படகு நல்லா அசைய ஆரம்பிச்சது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க, ஆண்டவரே எல்லாரும் இப்ப இந்த படகோட அமிழ்ந்து போயிருவோமே, என்ன செய்யறதுக்குன்னு பயந்து ஆண்டவர்கிட்ட கூக்குரல் இட்டுட்டு இருக்கும் போது இங்க அடி தட்டுல ஒருத்தர் சொகமா அமைதலா ஒன்றுமே தெரியாத போல ஆண்டவர் சொன்னது போல நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அவரை தட்டி எழுப்பி, இப்படி தூங்குறியப்பா, எல்லாரும் சாக போறோம், எழுந்து, நீ யாருன்னு கேட்டதுக்கு பதில் என்ன? முதல்ல அவர் என்ன இனம், என்ன ஜாதி, என்ன பேர் எல்லாம் சொல்லியாச்சு. நான் எபிரேயன், சமுத்திரத்தையும், அடுத்தது என்னது? இவர்தான் ஊழியக்காரராச்சு, ஆண்டவர் பற்றி நல்லா தெரியும். சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் இடத்துல பயபக்தி உள்ளவனா அப்படின்னு சொல்றாரு. அடியா, பயபக்தி உள்ளவன் ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கா போவான்? ஒருவேளை இவ்வளவு நாளு ஏசப்பா, நான் உங்கள்கிட்ட ரொம்ப பயபக்தி உள்ளவன், நான் ஆண்டவருக்காக அதை செய்திருக்கேன், இதை செய்திருக்கேன்ற இருமாப்புகள் நம்ம மனதுல இருக்கோம்டா, இன்றைக்கு நினைச்சுக்கங்க, இந்த யோனாவுக்கு அனுபவம் எனக்கு வேண்டாம். உண்மையாகவே பயபக்தி உள்ளவன், ஆண்டவரை நம்புகிறவன், ஆண்டவர் சொல்லுகிறத கேட்பான். இந்த பயபக்தி உள்ளவர் ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறார். நான் இப்ப யோனாவை பத்தி சொல்ல வரல, கூட இருந்தவங்களை பத்தி சொல்ல வரேன். கூட இருந்தவங்க தட்டி எழுப்பி சொல்றாங்க, உன் தேவனை நோக்கி கூப்பிடு, சமுத்திரம் அமரணும், நம்ம கரை போய் சேரணும்னு. இந்த கூட இருந்தவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? கூட இருந்தவங்க பண்ண தப்பு என்ன? யோனாவை கப்பலுக்குள்ள விட்டது. ஒழுங்கா ஏறின இடத்துல இருந்து இறங்க வேண்டிய இடத்துக்கு கரை சேர்ந்திருப்பாங்க. இந்த யோனானால மட்டும்தான் சமுத்திரம் கொந்தளிக்குதான். யோனானால மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து சாக போறாங்க. உங்க வாழ்க்கையில யோனாவை போல இருக்கிற யாராவது ஆண்டவர்கிட்ட ரொம்ப பயபக்தி உள்ளவன்,
உங்க கூட டிராவல் பண்றேன்னு சொன்னா உங்க கப்பலை ஆட வச்சு உங்களை சமுத்திரத்துல அமிழ்த்தி போட்டுருவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணுமா. இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவனால மட்டும்தான் இந்த கப்பல் இவ்வளவு ஆடுது, கடல் கொந்தளிக்குதுன்னு. 12வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நீங்க எங்க கூப்பிட்டாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல, இருக்கிற கல்பிரட் யாரு? நான் தான். அதனால என்ன எடுத்து சமுத்திரத்துல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சமுத்திரம் அமர்ந்திருக்கும்னு சொன்னாரு. ஏன் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். இன்னைக்கு ஒருவேளை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற அநேகர் உங்க வாழ்க்கையில யோனாவை போல யாரையாவது உங்க வாழ்க்கையில உள்ள விட்டுருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க நினைத்திருக்கலாம் இவங்க ரொம்ப பயபக்தி உள்ளவங்க, அவங்க பேச்சுக்கு உங்க காதுகள் இடம் கொடுத்திருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நன்மையான தீமையான காரியங்களுக்கு அவங்க உள்ள விட்டுருந்தீங்கன்னா என்ன ஆயிருமா? கப்பல் அமிழ்ந்து போயிரும், கடல் கொந்தளிக்கும் போது. அப்படி யாரையாவது உள்ள விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, இவங்க எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. அவங்களுடைய பேரை சொல்லி வேதம் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. இப்ப யூடியூப்ல எல்லாம் பயங்கர ஸ்பிரிச்சுவலா நிறைய மெசேஜஸ் எல்லாம் வருது. அநேக காரியங்களை கேட்கும் போது நமக்கு பயமா இருக்கிறது. ஆனா எல்லா மெசேஜ காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை மட்டும் அப்படியே நம்புங்க. மனுஷன் சொல்லுகிறது எல்லாம் மாறி போயிரும். ஏசப்பா நமக்கு சொல்லுகிற ஒன்றும் மாறாதவைகளா இருக்கும். நம்முடைய இருதயத்தின் உள்ளந்தரியங்களை அறிகிற தேவனா முதல்ல நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்ம வேதத்துல வாசித்தோம். உள்ளத்துல என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த நாள்ல உங்க உள்ளத்துல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தையோ இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஏதாவது ஒரு மனுஷனையோ விட்டுருந்தா இன்றைக்கு அவர்களை எடுத்து நீங்க வெளியே போட்டா அவர் உங்களுடைய வாழ்க்கையில அரணான கோட்டையா இருக்கு. ஏசப்பா இன்றைக்கு காலை வேளையில உங்க பக்கத்துல இருக்காங்க. 2வது காரியம், பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் ஏசப்பா. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். யாத்ராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்ணுல உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப தூரத்துல உள்ளவங்க, ஒருத்தர் கொலசேகரம் பக்கம் உள்ளவங்க, ஒருத்தர் 8ஆம் இட, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல உள்ளவங்க. நம்ம யாருக்கும் ஒவ்வொருத்தரை பற்றியும் மாறி மாறி தெரியவே செய்யாது. ஆனா நம்ம எல்லாரும் அங்கிள் ஆண்டி அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒரே குடும்பம். எல்லாருக்கும் தெரியுமா, என் பிள்ளை நானும் அங்கிள்னு கூப்பிடுவேன், அவளும் அங்கிள்னு கூப்பிடுவான். நானும் ஆண்டின்னு கூப்பிடுவேன், அவளும் ஆண்டின்னு கூப்பிடுவான். நான் அவளுக்காக நிறைய பேரை ஆண்டி அங்கிள் இருந்து இப்ப அக்கா அண்ணன்னு மாத்திக்கிட்டேன். ஏன்னா அவ்வளவு நல்ல குடும்பங்கள் நம்ம எல்லாரும். உண்மையிலேயே ஆண்டவருக்குள்ள ஏசப்பா இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை தந்தபடியால் ஆண்டவரை துதிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுல ஏசப்பா சொல்லி இருக்காங்க, நான் உனக்கு பெயர் சொல்லி அழைத்தேன், என் கண்ணுல உனக்கு கிருபை கிடைச்சது, நான் பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன். இந்த மோசே இருக்காருல, வாக்கில் வல்லவன் இல்லை, ஒழுங்கா பேச கூட தெரியாது, திக்கு வாயும் மந்த நாவுமான மோசே. ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா ஒவ்வொரு காரியங்கள்ல அறிந்திருக்கிறார். இங்க ஏசப்பா இப்படிப்பட்ட ஒண்ணுக்கும் உதவாத மோசைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், ஜெப பிரேயர் செஷன்ல உங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அப்படி அறிந்திருக்கிறார். ஒருவேளை இங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கலாம், நிறைய டீச்சர்ஸ் இருக்கலாம், நிறைய பிசினஸ் பீப்புள் இருக்கலாம், டாக்டர்ஸ் இருக்கலாம், பேங்க் மேனேஜர்ஸ் இருக்கலாம், ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ், யாரா இருக்கலாம். ஆனா இங்க வந்தா ஏசப்பாவுக்கு எல்லாரும் பிள்ளைகளா. அவர் ஒவ்வொருத்தரையும் அப்படி பேரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். யாருக்கும் சந்தோஷம் இல்லையா? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? லிஸி தாமஸ்னு ஒரு வயதான அம்மா ஒரு அழகான பாட்டு எழுதி இருக்காங்க. அவங்களுக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க அறிந்திருந்தாங்க ஆண்டவரை. 24 வயசுல அவங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருந்தது, பரலோக ராஜ்யத்தை பற்றி.
அப்ப ஒரு அழகான பாடல் பாடினாங்க, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கு. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவங்க நோக்கம் என்ன, 24 வயசுல பாடினாங்க. ஆனா 84 வயதுலதான் ஆண்டவரை பார்க்கிறதற்கு போறாங்க. நிறைய பேருக்கு இந்த பாடல் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய பாடல். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரே ஒரு கவி என் கூட பாடலாம்னு நினைக்கிறேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மூச்சு விட்டு சேர்த்தால் போதும். நித்தியமா மூச்சு விட்டு சேர்த்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைநீரை அற்ற பரிசுத்தரோடு, கரைநீரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழையார் பொன்னிலையில் உலாவிடுவேன். ஏழையார் பொன்னிலையில் உலாவிடுவேன். எவ்வளவு அழகான பாட்டு தெரியுமா? 24 வயசுல பாடினாங்க. அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் ஏசப்பா 84 வயசுல நிறைவேற்றாங்க. அவங்களை ஞாபகப்படுத்தி இன்னும் அவங்க எழுதின அழகான பாடல்களை நம்ம பாடுகிறோம். இருதயத்தை அறிகிற ஆண்டவர். மூன்றாவதாக லூக்கா 16வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசிங்க. லூக்கா 16 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். எல்லாம் இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கு? கை வச்சு சொல்லுங்க பாப்போம். தேவன் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷனை ஏமாத்திடலாம், ஏசப்பாவை ஏமாற்ற முடியாதான். ஒரு நல்ல கதை வாசித்திருக்கேன். தென்கட்சி சாமிநாதன் ஒருத்தரோட கதை. ரொம்ப அழகான கதை. நான் சொன்ன இந்த கதை மாதிரியே ஏசப்பா ஒரு நல்ல ஓமை இந்த லூக்கா 16வது அதிகாரத்துல தொடக்கத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மனுஷன் எப்படி தெரியுமா? நல்ல பிரேயர் பண்ண ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் வேணும். ஒரு பொருத்தனையும் பண்ணான். நீங்க எனக்கு 1,00,000 ரூபாய் தந்தா நான் ஒரு தேங்காய் வாங்கி உமக்கு காணிக்க வைப்பேன். நல்ல சின்சியரா பிரேயர் பண்ணான். ஏசப்பா அவனுக்கு பிரேயரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா, இது கதை. தென்கட்சி சாமிநாதன் அவர் கடவுள்னு எழுதியிருப்பாரு. நான் தெரியாம பழக்க தோஷத்துல ஏசப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுட்டீங்க. சரி இருக்கட்டும், நம்ம கதைக்கே வருவோம். கடவுள் 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டார். 1,00,000 ரூபாய் கையில இருக்கு. இப்ப ஒரு தேங்காய் வாங்கணும், வைக்கணும், அவ்வளவுதான விஷயம். கடைக்கு போவான், இல்லைன்னா அந்த தேங்காவுக்கு காசு கடவுள்கிட்ட கொடுத்தாலும் போதுமா இருக்கு. கடைக்கு போவான், ஒரு தேங்காய் எவ்வளவுன்னு கேட்பான். கடைக்காரன் சொல்லுவார், ஒரு தேங்காய் 5 ரூபாய். ரொம்ப விலை கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மடியில கட்டிட்டு அவன்கிட்ட சொல்லுவான், ரொம்ப விலை கூடுதலா இருக்கு. அவன் சொல்லுவான், பக்கத்து ஊர்ல ஒரு விலையில தேங்காய் விட்டுறாங்க, அங்க போ, காசு கம்மியா கிடைக்கும். போனா
போய் கேட்டா அந்த விலையில வெட்டுறவங்க கிட்ட எனக்கு ஒரு தேங்காய் வேணும். அவர் சொன்னாரு 3 ரூபாய். இது என்ன இங்க விலை குறைவா இருக்கும்னு நினைச்சு வந்தா இங்கேயும் 3 ரூபாய் கேக்குறியே அப்படின்னு சொல்லுவான். அவரு சொல்லுவாரு, ஒரு தென்னைய நான் வெட்டாம விட்டுருக்கேன், அது கொஞ்சம் கரை புரண்டு ஓடுது ஒரு ஆறு, பயந்து வெட்டாம விட்டுருக்கேன். அது வந்து நிலத்துலதான் அதோடைய மூடு இருக்கு, ஆனா வளர்ந்துருக்குது ஒரு மாதிரி அந்த ஆறுக்கு உள்ளாடி ஓடி வளர்ந்துருக்கு. நீ அதுல ஏறி பறிச்சா நீ எனக்கு 1 ரூபாய் தந்தா போதும். ஏன் மரம் தான், ஆனா நீ 1 ரூபாய் தந்தா போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 1,00,000 ரூபாயை டைட்டா இடுப்புல கெட்டிட்டு மேல ஏறுவான். தேங்காவுக்கு பக்கத்துல போயிருவான். கோடாலி கீழே விழுந்துரும். டக்குன்னு கைய விட்டு பயந்து மட்டையில பிடிச்சிருவான். தொங்கிக்கிட்டு இருப்பான். 1,00,000 ரூபாய் மடியில இருக்கு, மேல 1 ரூபாய்க்கு தேங்காய் இருக்கு, சரிக்கும் எங்க அந்த மட்டையை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பாரு. ஒரு யானையும் யானை பாகனும் போயிட்டு இருப்பாங்க. சத்தம் போட்டு கூப்பிடுவான், ஐயா யானைக்காரரே தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன், கைய விட்டா எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஆறு அடிச்சு போயிட்டு இருக்கு, நீச்சல் தெரியாது, ஒன்னு அந்த யானையில ஏறி என்ன கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு. யானை ஆறு பக்கத்துல போய் நிக்கும். யானை பாகன் அது மேல ஏறி நின்றுட்டு கேட்பாரு, சரி இருக்கட்டும் எனக்கு என்ன தருவேன்னு கேட்பாரு. சொல்லுவோம், 1,00,000 ரூபாய் மடியில கட்டி இருக்கேன், உங்களுக்கு 10,000 ரூபாய் வேணாலும் தாரேன், என்ன நீங்க காப்பாத்திட்டா மட்டும் போதும், நீச்சல் தெரியாது செத்து போயிருவேன்னு சொன்னான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். 10,000 ரூபாய் கிடைக்குது. யானைய பக்கத்துல நிறுத்தி ஏறுனா, அவனுக்கு காலை பிடிச்சா யானை சரிகிருமோன்ற பயத்துல யானை பாகனை விட்டுட்டு யானை போயிட்டு 2 பேரும் தொங்குறாங்க. இப்ப சொல்றான் யானை பாகன், என்கிட்ட 5,000 ரூபாய் இருக்கு, உனக்கு 5,000 ரூபாய் நான் அப்படியே தாரேன், நீ தர வேண்டிய காசை கூட தர வேண்டாம், ஆனா மட்டையை மட்டும் விட்டுறாதே, எனக்கும் நீச்சல் தெரியாது. ஒருத்தன் ஒட்டகத்தை மேய்க்க கூட்டிட்டு வரான். அவனை கூப்பிடுறாங்க, அண்ணா இவர் 5,000 ரூபாய் தருவாரு, நான் 5,000 ரூபாய் தரேன், என்னைய இந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறி இதுல வந்து காப்பாற்றணும்னு. 10,000 ரூபாய் ஒரே நிமிஷத்துல கிடைக்குதா, இந்தா வந்துடுறேன்னு ஒட்டகத்துக்கு முதுகுல ஏறி ஒட்டகக்காரர் காப்பாத்த முயற்சி பண்ணுவாரு. ஒட்டகமும் கால் சருகும். ஆறுக்குள்ள தண்ணிய கண்டா ஒட்டகத்துக்கு கொஞ்சம் பயம், நீங்கி ஓடியே போயிரும். இவரும் காலை பிடிச்சுக்கிடுவாரு. காலை பிடிச்சிட்டு சொன்னாரு, நான் 25,000 ரூபாய் வச்சிருக்கேன், உனக்கு 25,000 ரூபாய் தாரேன், மட்டைய மட்டும் விட்டுறாதே, கீழே விழுந்துருவேன்னு. எப்படி 5 ரூபாய் தேங்காய் வாங்க முடியாதவருக்கு இப்ப எவ்வளவு கிடைக்குது? 25. இவரு ஒரு 5. இவருக்கு கணக்கு கரெக்டா அப்படி கிடைக்கல. முதல்ல காப்பாத்துறதுக்கு முன்னாடி கணக்கு பார்க்கணுமே. விரல விட்டு எண்ணினாரு, மட்டையை விட்டு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. 1,00,000 ரூபாய் பையில கட்டி வச்சிருந்தது போச்சு. இவரால இன்னொருத்தருக்கு ஒரு 5,000 ரூபாய் போச்சு, இன்னொருத்தருக்கு 25,000 போச்சு, உயிரே போச்சு. இது இவ்வளவு எதனால வந்துச்சுன்னா, இனி ஒருவேளை அப்படி அந்த கதையை முடிச்சிருப்பாரு. நான் உட்கார்ந்து யோசிச்சேன், ஒருவேளை ஆண்டவரே நம்ம கூப்பிட்டு இருந்தா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஏற்கனவே நீ கேட்டதை தந்துட்டேன், தருவேன்னு சொல்ல தேங்காவை தரல, திருப்பி கூப்பிடுறியோன்னு நம்பி எப்படி நான் தண்ணிக்குள்ள இறங்கி உன்னை காப்பாத்தேன்னு கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்டிருப்பாரு தானே. நமக்குதான் விவரம் இல்ல, ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும், கடவுளுக்கு எல்லாம் தெரியும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பாரு. ஆண்டவரை யாரும் ஏமாத்தவே முடியாது. மனுஷனுக்கு இதே இப்படிதான். நான் சொன்ன மாதிரியே ஏசப்பா ஒரு ஊமையை சொன்னாரு. லூக்கா 16வது அதிகாரம் 1-9 வரை வாசித்தோம் இல்லையா? டைம் இல்ல, சொல்லி முடிச்சிடுறேன். அவர் சொன்னார், ஒரு உக்ரானக்காரன் இருந்தான், கணக்கு விசாரிப்புக்காரன், ஒரு சூப்பர்வைசர். ஓனர் சொன்னா, நீ ரொம்ப தப்பு தப்பா கணக்கு பாக்குற, என்கிட்ட இருந்து நிறைய பேருக்கு கடன் வாங்கி கொடுத்துருக்க, ஒன்னையும் திருப்பி கொடுக்கல நீ, அப்படி எல்லாம் சொன்னாங்க ஏசப்பா. சாரி, இந்த ஓனர் சொன்னாரு. ஏசப்பா இந்த கதையை சொன்னாரு எல்லாருக்கும், ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டி. அப்ப ஓனர் வந்து என்ன சொன்னா, நான் உங்க வேலையை விட்டு தூக்கிடுவேன். இந்த உக்ரானக்காரன் நினைச்சா, வயசாயிட்டு கொத்த பலன் இல்லை, எனக்கு வேலை செய்யவும் தெரியாது, எனக்கு ரொம்ப சேவிங்கும் இல்லை, யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கவும், நான் நல்ல உக்ரானக்காரன் சூப்பர்வைசரா இருந்துட்டு பிச்சை எடுக்கவும் முடியாது, ஒண்ணு செய்யறேன், அட்லீஸ்ட் மத்தவங்கள்ட்டையாவது எனக்கு நல்ல பேர் வேணும், நல்ல பேர் வேணும்ன்றதுக்காக ஏதோ கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கி கொடுக்கறேன். நீ வா, என் ஓனர்கிட்ட எவ்வளவு வாங்கின? 100 குடம்.
அப்ப நீ அதுல படப்பட 50 குடம்னு எழுது. எவ்வளவு கோதுமை வாங்கின? 100 கலம். அப்ப நீ 80 கலம்னு எழுது அப்படின்னு சொல்லி ஓனர்ல இருந்து 100 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு 50 ரூபாவை ரிட்டர்ன் கொடுத்தான். இந்த ஓனரு தெரியாத ஒரு பாவம். ஓனர் என்ன சொன்னாராம்? ஏன் நீ உக்ரானக்காரர், எனக்கு நன்மையாவது செய்துட்டு நீ சொன்ன உடனே கடகடன் வந்து எல்லாரும் தந்துட்டான்னு வேலைக்காரனை மெச்சி கொண்டாராம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இவன் செய்தது அவ்வளவும் தப்புன்னு. ஒரு ஓனத்தை வேலை பார்க்கிறவன் உண்மை உத்தவமா வேலை பார்க்கணும், அப்படி வேலை பார்க்கலையா. இப்படி ஒரு நல்ல உதாரணத்தை ஏசப்பா சொல்றாங்க. அதுலதான் இந்த வசனம் வருகிறது. லூக்கா 16:15. தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். மனுஷனை ஏமாத்திரலாம், ஆனா ஏசப்பா பரம அதிபதி, நம்ம எல்லாரையும் உண்டாக்கின தேவன். ஆண்டவரை ஒரு நாளும் ஒருத்தரையும் ஏமாத்த முடியாது. தம்மை யாரு நம்புறான்னு ஏசப்பாவுக்கு நல்ல தெரியும். மகா வறட்சியான வனாந்திரத்துல கூட நம்மை அறிந்த தேவன். ஓசியா 13வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஓசியா 13:5. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்துல அறிந்து கொண்டேன். நம்ம எல்லாரும் நினைப்போம் இவங்களை மட்டும்தான் ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க, இவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஏதாவது செய்வாங்கன்னு. இல்ல, ஏசப்பா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஒருவேளை மகா வறட்சியான தேசத்திலேயோ ரொம்ப இடுக்கத்திலேயோ பிரச்சனையிலயோ போராட்டத்திலயோ இருந்தா கூட நம்ம ஆண்டவருக்கு நம்ம நல்லா தெரியும். முதல்ல சொன்ன மனுஷனுக்கு உள்ள இருப்பதை அறிகிற தேவன் ஏசப்பா. இரண்டாவது, நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் நம்முடைய ஏசப்பா. மூன்றாவது காரியமாக சொன்னேன், இருதயங்களை அறிந்தவர் தேவன். நான்காவது காரியம், மகா வறட்சியான நாட்கள்ல கூட நம்மை அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம இப்படி நல்லா அறிந்து வைத்திருக்கிற தேவனை நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம்? இங்க எல்லாருக்கும் ஏசப்பாவை எப்படி தெரியும்? இன்னைக்கு கேட்டு பாருங்க பாப்போம். உங்க இருதயத்துல கைய வச்சு, எனக்கு என் தேவனை எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் தேவன் கீழே விட மாட்டாருன்னு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகா வறட்சினாலும் எவ்வளவு வாழ்க்கை கொந்தளிச்சாலும் என் தேவன் கீழே விடாத தேவன். அவரிடத்துல பட்சபாதமே இல்லை. மனுஷன் எல்லாம் நீங்க செய்ததை மறந்துடுவான், உங்க பின்னாடி பேச ஆரம்பிச்சிருவான். ஆனா ஏசப்பா நம்மை மறவாத தேவன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன். சங்கீதம் 46:10 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்மளை பற்றி அறிந்த தேவன் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் பொறுமையா அறிந்து நான் தான் உங்க தேவன் அறிந்து கொள்ளுங்கள் ஏசப்பா சொல்றாங்க. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க, முடித்துருவோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று உங்களுக்கு ஒரு நல்ல அறிவை சொல்லித்தாரேன். நான் கூப்பிட்டதுனாலயோ, எங்க அப்பா கூப்பிட்டதுனாலயோ, சபை விசுவாசிகள் கூப்பிட்டதுனாலயோ நீங்க யாரும் வரல. ஆண்டவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து ஆசீர்வதிக்க. வேதம் அப்படி நமக்கு சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக செய்கிற அனுக்கிரகத்தின் தேவன் நம்முடைய ஏசப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே, அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே, அனுதினம் இன்னைக்கு இந்த வாரம் ஏசப்பாவுடைய பாதபடியில வந்திருக்கிற எல்லாரும்
உங்க எல்லாரையும் இன்னைக்கு நீங்க ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இருதயத்திலிருந்து உம்மை நம்பலைன்னா, உம்மை மட்டும் நம்பலைன்னா, என்னுடைய எல்லா காரியத்தையும் இன்னைக்கு உம்முடைய பாதபடியில வைத்திருக்கிறேன். நான் இன்னையிலிருந்து மனுஷனை நம்புறதை விட்டுடுறேன், வேற ஒரு காரியத்தை நம்புறதை விட்டுடுறேன், மனுஷனுக்காக உம்மை நம்புகிறத விட்டுடுறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க மட்டும் என்ன நடத்தணும்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற தேவன், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய இயேசப்பா. எல்லாரும் எழுப்புவோமா? வன்வினைகள் வந்திடுகில் வல்லையுகையில்